2026க்கான ஐபிஎல் ட்ரேடு வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து சிஎஸ்கே டீம் வந்து ஜடேஜா அண்ட் சாம் கரனுக்கு கொடுத்துட்டு சஞ்சு சாம்சனை வாங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இதுக்கு முன்னாடி ரெய்னாவை விட்டாங்க. இப்போ வந்து ஜடேஜாவை எப்படி ஒரு டீமில் இருந்து அனுப்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல. 2023 ஒரு நாள் இல்லை 2 நாள் ஒரு ஃபைனல் நடந்தது. அந்த 2வது நாள் 2 மணி வரைக்கும் நின்று உட்கார்ந்து நிறையா பேர் வந்து நம்ம பார்த்தோம் அந்த ஃபைனலை. பட் அப்படி இருந்து அந்த ஒரு ஃபைனலில் தோனி வந்து தலையை வந்து தொங்க போட்டுக்கிட்டு நம்ம ஜெயிச்சோமா தோத்தமான்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் டீமை வந்து வின் பண்ணி கொடுத்து ஓடியாந்து கட்டிப்பிடிச்சி தோனியோட கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் பார்த்துருப்போம். பட் ஆனால் அந்த ஒரு மனுஷனை எப்படி வந்து இந்த சிஎஸ்கே டீம் வந்து வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது முழுக்க முழுக்க வந்து காசுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஒரு டீமை பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தோறல. ஏன் ரவீந்திர ஜடேஜா கூட கேப்டன்ஷிப்பை கொடுத்து தோனிக்கு வந்து வயசாகுது அப்படின்ற ஒரு ரீசனால் அவர் கூட கொடுத்து ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷம் இல்லை ஒரு 5 வருஷம் இருந்து கூட தோனி ட்ரெயினராக இருந்து பண்ணலாமே. அதில் ஒரு எந்த ஒரு தப்பும் கிடையாது. பட் ஆனால் எதுக்காக விடணும்? இதிலேருந்தே தெரியுது இந்தியன் கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஃபுல்லாக வந்து பிஸ்னஸை நோக்கி மட்டும்தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.